அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில சமயம் ஆடு கூட்டு போய் கோழி கோழியோ, ஆடோ எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போய் கிடா வெட்டி சாப்பாடெல்லாம் எல்லாம் ஆக்கிருவோம். ஆக்கிட்டு கூட்டங்கள் வந்து வரும்னு நம்ம அங்க அந்த கோயில் நெறைய கூட்டம் வர வேண்டிய கோயிலாக தான் இருக்கும். கூட்டங்கள் நெறைய வரும். எல்லாருக்குமே அந்த உணவ குடுத்துறணும். எந்த உணவையும் நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது வீட்டுக்கு. திரும்பி வரக்கூடாது. திரும்ப வரக்கூடாது. அந்த உணவு ஃபுல்லா அங்கேயே குடுத்துட்டு வந்தா தெய்வத்துக்கான உணவு. அதனால அதோடைய சதைகள்லருந்து எல்லாமே அந்த மண்ணிலேயே தான் நமக்கு இருக்கணும். அதனால அங்க வரவங்களுக்கு எல்லாம் குடுக்கணும். சில சமயம் நம்ம சமைக்கிற நேரத்தில் எந்த கூட்டமும் இருக்காது. அந்த உணவு வந்து மிஞ்சிரும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ! உணவு மிஞ்சிருச்சே! இத நம்ம என்ன பண்றோம், வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அது நமக்கு கெட்டது. ஏன்னா, நீ உன் சுயநலமான ஒரு வாழ்க்கைய வந்து கடவுள் விரும்ப மாட்டார். அதனால அந்த உணவ என்ன பண்ணுவாங்கன்னா, பள்ளம் தோண்டி மண்ணுக்கு கீழ அவ்வளோ உணவையும் கொட்டிருவாங்க. கொட்டிட்டு அந்த மண்ணுக்கே சமர்ப்பணம்னு சொல்லிட்டு அத மூடிருவாங்க. இதே மாரி நடந்த சம்பவங்களில் அந்த உணவு, அந்த சாப்பாடு எதுவுமே கெட்டு போகாமல் மறு வருஷம் வரும்போது கூட இருக்கும். என்ன சொல்றீங்க? ஆமா. அந்த மாரிலாம் இருக்கு. ஏ அப்பா! அதுல வந்து அது கெட்டே போகாது. அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கும். அ அந்த கோயில்கள் வந்து இன்னுமே செட்டியாபத்து கோயில்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில இருக்குது. அந்த கோயில்கள் எல்லாம் உடன்குடி பக்கத்துல செட்டியாபத்துன்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து அவ்ளோ பவர்ஃபுல். அது ஸ்ரீ ராமானுஜர் உடைய இதனால வந்தது. அடியன் ராமானுஜதாசன் அப்படிம்பாங்க. பெருமாளுக்குள்ள கோயில் தான். அந்த கோயில் வந்து அப்படிதான் இருக்கும். ஓ! அந்த கோயில்ல தான் ஆடு வந்து தன்னா போய் தலைய வைக்கும். பலி கொடுக்கறதுக்கு போய் நிக்கிறது. அப்புறமா இந்த மாரி சாப்பாட எடுத்துட்டு போக்கூடாது. அது குழிய தோண்டி அதுக்குள்ள வச்சுட்டா, அது ரொம்ப பவர்ஃபுல்லா அது வலிமையாக இருக்கும். அப்படிங்கிறது அ இது பண்ணது. மக்களால் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்ப வரைக்கும் அது நடைமுறையான விஷயம் தான்.